வந்து என்னன்னா ஒரு ஃபிஷ் அக்வேரியம் ஷாப் வந்திருக்கோம். ஸ்ட்ரகிள் வரும் இந்த மாதிரினா ஃபிஷ் வந்து கூடிய சீக்கிரத்துல இறந்து போயிடுது. அதுக்கு எப்படி வந்து ஃபுட் மேனேஜ்மெண்ட் பண்ணது தெரியல நம்மளுக்கு. பொதுவாக நானும் வந்து இந்த அக்வேரியம் ஷாப்ல வந்து ஒரு 3 இயர்ஸ் பேக் முன்னாடி வந்து வாங்கிட்டு போயிருக்கேன். ஆனால் வாங்கிட்டு போவேன், அது என்ன ஒரு 6 மந்த்துக்குள்ள வந்து டெத் ஆகிடும். அதே மாதிரி திருப்பி அகைன் வாங்கிட்டு போவேன், அதுவும் அகைன் வந்து டெத் ஆகிடும். இப்படி வந்து பார்த்துட்டே இருக்கும்போது இதுல வந்து பல டவுட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு என் சைட்ல வந்து நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து கிளிக் போறதுனால உங்களுக்கு வந்து அது வந்து நீங்க வந்து ஃபிஷ் வந்து வாங்குறீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்பவே உதவியா இருக்கும். என்னோட பேர் வந்து சஞ்சய். நம்மளோட ஷாப் பார்த்தீங்கன்னா விக்ரோவி அக்வாரியம் சொல்லிட்டு மேக்ஸ் ஷோரூம் இருக்கு. நீங்கள் ஒசூர்லேருந்து பாகலூர் போகிற வழியில் மேக்ஸ் ஷோரூமுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அதுக்கு பேக் சைடு தான் நம்மளோட ஸ்டோர் இருக்குது. ஒரு 7 இயர்ஸாக ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மெரைன் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஃப்ரெஷ் வாட்டரில் ஏதோ ஒரு டேங்க்ஸ் யூனிட்டே வேணாலும் அதுவும் பண்ணுறோம், மெரைனில் வேணாலும் அதுவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வாங்க நம்ம வீடியோவில் எப்படி ஒரு ஃபிஷ் டேங்க் ப்ராப்பராக செட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். சார், இப்போ ஃபிஷ் டேங்க் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபிஷ் டேங்க்குன்றது எப்படி நீங்க வைக்கணும்னா, ஒரு ஃபிஷ் டேங்க் வைக்கணும்னா நீங்க எதெல்லாம் வாங்கணும்ன்றது உங்க மைண்ட்ல இருக்கு. இப்ப கண்ணாடி தொட்டி வாங்குவீங்க, மீன் வாங்குவீங்க, அப்புறம் மிஞ்சி போனா அதிகபட்சம் ஒரு ஃபில்டர் வாங்குவீங்க, அவ்வளவுதான். இதுதான் வந்து நம்ம எல்லாருமே இங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயமே என்னதுன்னா, ஃபிஷ் டேங்க்ன்றத பொறுத்தவரைக்கும் என்னன்னா இவ்வளவுதான். இதுல அதிகபட்சமா நம்ம செய்ய வேண்டியது ஒரு டேங்க் வாங்கணும், அதுக்கான ஃபிஷ் வாங்கணும், அப்புறம் அதுல போடுறதுக்கான ஒரு ஃபில்டர் வாங்கணும் அப்படின்றதுதான். பட் ஆனா நீங்க இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இது வாங்கி எல்லாம் போட்டு வச்சோம் மீன் வந்து செத்துட்டே இருக்குது அப்படின்னா, அப்ப அங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம மிஸ் பண்றோம். அப்ப அந்த விஷயம் என்ன மிஸ் பண்றோன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டா பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த விஷயம் வந்து ஃபிஷ் வந்து சாகாம இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ அப்படி பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணுன்றதை பற்றி நம்ம ஒரு செக்லிஸ்ட்லாம் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம கடைக்கே வந்தீங்கன்னா நம்ம செக்லிஸ்ட் கொடுத்துருவோம். நீங்கள் இப்போ என்னன்னா இதில் ஒரு 15 கிரைட்டீரியாஸ் இருக்குது. இந்த செக்லிஸ்ட் படி நீங்கள் டேங்கை செட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஷ் வந்து ரிப்பீட்டடாக சாகாமல் இருக்கும். ஸோ அது என்னென்னன்றது இப்போ நானே உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் நார்மலாக வந்து என்னன்னா ஒரு ஃபிஷ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-20 வெரைட்டிஸ் பக்கமாக வந்து என்னன்னா ஃபிஷஸ் நிறையவே கலெக்ஷன்ஸ் இருக்கு. எல்லா டைப் ஆஃப் ஃபிஷஸுமே இருக்குது. பட் இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஃபீல் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் ஆக்டிவாகவும் இருக்கு. ஆனால் உங்கள் வீட்டில் வந்தால் இறந்து போகுது அப்படின்றது தான் இப்போ நீங்கள் சொல்றீங்க. இப்போ இது ஹெல்த்தியாக ஆக்டிவாக இருக்குதுன்னா இது சம்திங் வந்து என்னன்னா அதனோட நேச்சுரலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்ததுனால தான் அது ஹெல்த்தியாகவும் ஆக்டிவாக ஆகுது. இப்போ இந்த மாதிரி ஃபிஷஸ்ல எங்கேருந்து வந்துடும் அப்படின்னா ஏதோ ஒரு இதுல தான் நேட்டிவ் பிரீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து என்னன்னா இந்த அமேசான் நதியிலேருந்து வந்தது. இது மாதிரி ஒவ்வொன்றும் இப்போ நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா கேரளால மிஸ் கேரளான்னு ஒரு ஃபிஷ் சொல்லுவாங்க, டெனிசன் பார்க்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் ஃபிஷ் தான். அந்த ஃபிஷ்ஷை தூக்கிட்டு வந்து நம்ம இந்த டேங்க்ல போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபிஷ் எங்க இருந்திருக்கும்? நேச்சுரலா வைல்டா ஒரு செட்டப்ல தான் இருந்திருக்கும். அது எப்படியா செட்டப்ல இருந்திருக்கும்னா அந்த டேங்க் அந்த இருந்தக்கூடிய அந்த ரிவர்ல பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா கிளீனா இருந்திருக்கும், நல்லா டிசால்வ் ஆக்சிஜன் லெவலும் நல்லா சூப்பரா இருந்திருக்கும். அங்க அமோனியா ஃபார்ம் ஆகாத மாதிரி என்ன பயோ மீடியாஸ் எல்லாமே ப்ராப்பரா இருக்கும். அது ஒரு பேலன்ஸ்டு இக்கோ சிஸ்டம்ல தான் இருந்திருக்கும். அங்க செடி இருக்கும், ஒரு ட்ரிப் ரூட் இருக்கும், ஒரு ராக் இருக்கும், தண்ணி ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து என்னன்னா அந்த ஃபிஷ் சர்வைவாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ அதே விஷயத்த நம்ம டேங்குக்குள்ள கொண்டு வந்தோம்னா இங்கேயும் ஃபிஷ்ஷஸ் ஆக போறது இல்லை. ஸோ இப்போ அந்த விஷயத்தை எப்படி கொண்டு வரணும் அப்படின்றது தான் இங்கே மேட்டர். ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ஃபிஷ் டேங்க் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நீங்கள் ஒரு ஃபிஷ் டேங்க் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அங்கே மேக்ஸிமம் ஒரு சைஸ் வந்து அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்த சைஸில் ஃபிஷ் டேங்க் பண்ணி வைங்க. ஏன்னா இப்போ ஒரு சிலருக்கு வந்து என்னன்னா வீட்டில் வந்து என்னன்னா ஒரு 2 feet தான் வைக்கிறதுக்கு இடம் இருக்கும், ஒரு சிலருக்கு 4 feet வைக்கிறதுக்கு இடம் இருக்கும், ஒரு சிலருக்கு 6 feet வைக்கிறதுக்கு இடம் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து என்னன்னா டேங்க் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்க. எதுக்காக அந்த டேங்க் சைஸ் மேக்ஸிமம் வைங்க அப்படின்றத நம்ம சொல்றோம்னா, நீங்க எவ்வளோ மேக்ஸிமமா ஒரு டேங்கை நீங்க வைக்கிறீங்களோ அந்த இதில் உங்களுக்கு எக்கனாமியா பார்க்கும்போது என்னன்னா காஸ்ட் கட்டிங் நிறைய வரும். ஏன்னா டேங்க் சின்னது வரும்போது காஸ்ட் கட்டிங் பெருசா இருக்காது, பெருசு போக போக காஸ்ட் கட்டிங் இருக்கும். ஸோ அதுல வந்து என்னன்னா பெருசா டேங்க் வைக்க சொல்றதுக்கான ரீசன் அது ஒன்று. இன்னொன்று என்னன்னா ஃபிஷ்ஷுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க ஃபிஷ்ஷஸும் வைக்க முடியும். இப்போ நீங்க சின்ன டேங்க் வச்சு அதுல நிறைய ஃபிஷ்ஷஸ் போடணும்னா கஷ்டம். இதே வந்து பெரிய டேங்க் வச்சு விட்டு அதுல நிறைய ஃபிஷ் போடணும்னா பண்ண முடியும். இப்போ ஒரு 20 கலெக்ஷன்ஸ் போடணும்னா அதுக்கு அட்லீஸ்ட் வந்து என்னன்னா ஒரு 3 அடி டேங்காவது இருக்கணும். நீங்க ஒரு அடி டேங்க் வச்சுட்டு அதுல ஒரு 20 கலெக்ஷன் ஃபிஷஸ் போடணும்னா ரொம்ப கஷ்டம். அதுல போடுறதே ஒரு 20 ஃபிஷ் போடலாம் ஒரு 1 feet டேங்க் வச்சிங்கன்னா. ஸோ இப்போ இதுதான் வந்து டேங்க் சைஸ், உங்களுக்கு என்ன மேக்ஸிமம் வைக்க முடியுமோ அது மாதிரி டேங்க் சைஸ் வச்சுக்கோங்கன்றது. இன்னொன்னா இந்த மாதிரி டேங்கை நீங்க வந்து டைரக்டான சன்லைட் உங்க வீட்டுக்குள்ள வருது பாத்தீங்களா, ஜன்னல் ஓரமா இல்ல பால்கனில இந்த மாதிரிலாம் வைக்க அந்த மாதிரி இடத்துல வந்து என்னன்னா நீங்க ஃபிஷ் டேங்கை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நீங்க அந்த மாதிரி இடத்துல வைக்கும் போது டைரக்டா சன்லைட்டோட கான்டாக்ட் ஆகும்போது என்னன்னா டெம்பரேச்சர் ஃபிளக்சுவேஷன் ஆகும். ஸோ இப்போ அதனால வந்து டேங்க்ல பாசி பிடிக்கும், ஃபிஷ்ஷும் வந்து ரிப்பீட்டடா இறந்துட்டே இருக்கும். ஏன்னா டெம்பரேச்சர் மாறிட்டே இருக்குது இல்லையா, அதனாலையும் ஃபிஷ் இறந்துட்டே இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து என்னன்னா டேங்கை மேக்ஸிமம் சைஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் டேங்க் வந்து என்னன்னா
வீட்டில் சன்லைட் வராத இடமா பார்த்து வைங்க. அதே மாதிரி டேங்கோட சேஃப்டிக்காக என்னன்னா ஸ்டேபிளான இடமா பார்த்து வைக்கணும். ஏன்னா அப்பதான் டேங்க் லைஃப் நல்லா வரும், கிராக் இல்லாமல் இருக்கும். அடுத்த விஷயம் என்னதுன்னா இதுக்கான ஸ்டிக்கரிங்ஸ் மேக்ஸிமம் வந்து என்னன்னா பேக்ரவுண்ட் வந்து என்னன்னா டார்க்கன் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா நீங்க பிளெயினா விடும்போது என்னன்னா ஃபிஷ் வந்து ஈஸியாவே ஸ்ட்ரெஸ் ஆகும். ஃபிஷ்ஷோட ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறதுக்கு பேக்ரவுண்ட் எல்லாமே டார்க்கனா கொடுத்தோம் அப்படின்னா ஃபிஷ் அதனோட வைல்டு ஏரியாவிலேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அடுத்த விஷயம் இதுல என்ன நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குதுன்னா ஃபில்ட்ரேஷன். ஃபில்ட்ரேஷன் தான் மெயினான விஷயம். ஒரு டேங்குக்கு நம்ம உடம்புக்கு எப்படி ஹார்ட் ரொம்ப முக்கியமோ ரத்தத்தை சுத்தம் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு, அது மாதிரி ஃபிஷ் டேங்குக்கு தண்ணி சுத்தம் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு ஃபில்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபில்ட்ரேஷன் என்ன மாதிரி ஃபில்ட்ரேஷன் போடலாம்னா உங்களுக்கு அஃபோர்டபுள் என்னது மேக்ஸிமம் என்ன அஃபோர்டபுள் ஃபில்டர் இருக்குதோ அது மாதிரியான மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் ஃபில்டர்ஸை சூஸ் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா 1 feet வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க சம் ஃபில்ட்ரேஷன் போடணும்னா நல்லா எஃபெக்டிவாகவே வேலை செய்யும். பட் ஆனால் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்காது. இதே வந்து ஒரு 3-4 feet வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு சம் ஃபில்ட்ரேஷனே போய்க்கோங்க. ஏன்னா அதுக்கு கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும் சம் ஃபில்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்க ஒரு 1 feet வச்சுக்கிறீங்கன்னா இப்போ ஒரே ஒரு பீட்டா ஃபிஷ் வச்சுக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மினிமல் ஃபில்டர் போடுங்க. இப்போ அதாவது இப்போ எதுக்கு சொல்றேன்னா நீங்க பீட்டா தான் வளர்த்த போறீங்கன்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மினிமல் ஃபில்டர் ஒரு 1 feet டேங்க்கு. இதே ஒரு 4 feet வைக்கிறீங்க இல்லை ஒரு 5 feet வைக்கிறீங்கன்னா அதுக்கு போயிட்டு நம்ம ஒரு மினிமல் ஃபில்டர் போட்டோம்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அங்கே ஃபிஷஸ் நிறைய விடணும் அப்படின்னா அதுக்கான மேக்ஸிமம் ஃபில்டர் என்னவோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். அடுத்த விஷயம் என்னதுன்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய இது தீமுக்கு வந்து என்னன்னா சப்ஸ்ட்ரேட் போடுறீங்க இல்லையா, சப்ஸ்ட்ரேட்டோ சாயிலோ சாண்டோ ஏதோ ஒரு விஷயம் போடணும். போட்டுட்டு அதுல சாயில் எல்லாம் போடும்போதெல்லாம் அதிகமா போட்டு வைக்கிறாங்க. இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் அதெல்லாம் அதிகமா இது மாதிரி போட்டு வச்சீங்கன்னா அதுங்களா இல்ல அது வந்து என்னதுன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒரு அழகா இருக்கணும்னு சொல்லிட்டு கலரா கல் இருக்கும் வெள்ளை கலர்ல இது மாதிரி நல்லா பெரிய பெரிய கல் எல்லாம் வாங்கி போடுவாங்க. பட் அந்த கல்லுனால வந்து என்னன்னா பெரிய லெவல்ல உங்களுக்கு எதுவுமே ஃபில்ட்ரேஷன் சப்போர்ட்டே ஆகாது. எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் பெருசா இருக்காது. ஏன்னா அந்த கல்லோட சந்திலெல்லாம் போயிட்டு நம்ம ஃபிஷ் இப்போ கோல்டு ஃபிஷ் இது மாதிரிலாம் விடுறீங்க, கோல்டு கோயிலாம் விடுறீங்கன்னா அது வேஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ நிறைய பேர் அந்த கலர் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வைக்கும் போது என்னன்னா அந்த ஃபிஷ்ஷோட வேஸ்ட் எல்லாம் கீழே போய் செட்டில் ஆகும்போது என்னன்னா நார்மலா ஒரு பவர் ஃபில்டர் போட்டு வைக்கும் போது அந்த ஃபிஷ் வேஸ்ட் கீழே போய் உட்காரும் போது என்னன்னா அமோனியா ஃபார்ம் ஆயிட்டு மீன் வந்து இறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த பிளான்ட் டேங்க்ல பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா பிளான்ட் டேங்க் பொறுத்த வரைக்கும் என்ன சாண்டு சாயில் ஏதோ ஒன்று போட்டு யூஸ் பண்ணிட்டு சாயில் எதுக்காக நம்ம சாயில் போட சொல்லுவோம். சாயில் போடுறது எதுக்காகனா நீங்க வைக்கக்கூடிய பிளான்ஸ் அதுல இருந்து தான் நியூட்ரிஷன் அப்சர்வ் பண்ணிட்டு வளரும். அது போக தனியாகவும் நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் பிளான்ட் கேருக்கு தனியாக போடுவோம். இப்போ இதுல வந்து என்னன்னா உள்ள ராக்ஸ் இது மாதிரிலாம் வச்சு இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வைக்கணும். எதுக்காக இந்த இதெல்லாம் நம்ம வைக்க சொல்லுவோம் பிளான்ட் டேங்க்கு அப்படின்னா ஃபிஷ் வந்து என்னன்னா அந்த நேச்சுரல் இக்கோ சிஸ்டம்ல இருக்கிற மாதிரி ஒரு வெல் ஃபீல் இருந்ததுன்னா ஃபிஷ் நல்லாவே ஹெல்த்தியா மெயின்டைன் ஆகும். அதுக்காக தான் இந்த நேச்சுரலா இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்றோமே. செட் பண்ணிட்டு இப்போ இந்த இதுல வந்து என்னன்னா சரி இதெல்லாம் நான் பண்ணிட்டேன் அப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா லைட். ஏன்னா லைட் இல்லாமல் பிளான்ட் வளராது. ஸோ அப்போ வந்து என்னன்னா நான் ஏன் லைட்டு போடணும், லைட் ஏன் இந்த காஸ்ட்டுக்கு போடணும்னா அப்போ நீங்கள் என்ன சைஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த சைஸுக்கான லைட்டு போட்டால் தான் உள்ள இருக்கிற பிளான்ட் ஹெல்த்தியாக இருக்கும். பிளான்ட் ஹெல்த்தியாக இருந்தால் தான் ஃபிஷ் நல்லா இருக்கும். ஸோ இப்போ பிளான்ட் ஹெல்த்துக்கு லைட்டு போட்டாச்சு ஃபில்டர் போட்டாச்சு அவ்வளோதான் அதோட போதுமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் அடுத்தது ஃபெர்டிலைசர் வாங்கணும். ஏன்னா பிளான்ட்டுக்கு ஃபெர்டிலைசர் தேவை இருக்கும். ஸோ அடுத்தது வந்து என்னன்னா பிளான்ட்டுக்கு CO2 தேவை இருக்கும். CO2 தனியாகவே வந்து என்னன்னா ஒரு சிலிண்டர்ல வச்சு நம்ம கொடுப்போம். அது மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னாலும் நேச்சுரலா பிளான்ஸ் ஹெல்த்தியாகவே மெயின்டைன் ஆகும். இதுக்கு அடுத்த விஷயம் என்னதுன்னா CO2 நீங்க கொடுக்குறீங்க அது வந்து செப்பரேட்டா வந்து நம்ம கேஸ் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். CO2 வந்து என்னன்னா இப்போ ஒரு 4 feetக்குலாம் வந்து என்னன்னா ப்ராப்பரா மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமா வந்து என்னன்னா ஒரு 6 monthsல இருந்து 8 months தாராளமா வரும் 4 feetக்கு. நீங்க அதாவது வச்சுக்கக்கூடிய பிளான்ட்டோட குவான்டிட்டி பொறுத்து தான் 1 year கூட வரும் உங்களுக்கு. ஸோ அது மாதிரி என்னன்னா CO2 வந்து என்னன்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய டேங்க் சைஸு பிளஸ் பிளான்ட் குவான்டிட்டி பேஸ் பண்ணி தான் அதனோட யூசேஜ் இருக்கும் CO2. அடுத்த விஷயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுல ஃபிஷ் எல்லாம் ஓகே நான் இதெல்லாம் செட் பண்ணியாச்சு, பிளான்ட் போட்டாச்சு ஃபில்ட்ரேஷன் போட்டாச்சு எல்லாமே பண்ணியாச்சு. அடுத்தது நான் ஃபிஷ் போடணும், டேங்க் செட் பண்ணியாச்சு. அடுத்த ஒரே நாள்ல இப்போ இதுல கிட்டத்தட்ட ஒரு 60 ஃபிஷ் இருக்கா, இந்த 60 ஃபிஷ் அடுத்த நாளே போடணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி போடுவாங்க. அது வந்து டோட்டலா ராங். ஏன்னா தண்ணி வந்து என்னன்னா நீங்க இதுல ஃபுல்லா வந்து என்னன்னா RO வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்ண சொல்லி கொடுப்போம். எதுக்காகன்னா இதுல உங்களுக்கு ஸ்கேலிங் ஃபார்ம் ஆகாம இருக்கும். இன்னொன்று என்னன்னா எல்லாமே வந்து என்னன்னா வாட்டர் பேராமீட்டர்ஸ் பேலன்ஸ்டா கொண்டு வர முடியும் RO வாட்டர் மூலியமா. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய போர் வாட்டரோ இல்லை கிணத்துல கிடைக்கிற வாட்டரோ போட்டு பண்றீங்க அப்படின்னா அதுல எல்லா மேக்ஸிமம் மினரல்ஸோ சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு சில டைம்ஸ்ல கிடைக்கும். பட் இருந்தாலும் தேவையில்லாத எலமெண்ட்ஸும் அதுல இருக்கும். ஸோ அப்போ அது மூலியமா வந்து ஃபிஷ்ஷுக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் ஆமா அதுக்காக தான் வந்து நம்ம RO வாட்டரே போய் சொல்றது. இதுல வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு என்னதுன்னா அந்த குட் பாக்டீரியா தனியாவே கிடைக்கும். அது போட்டு விட்டுட்டு தண்ணி மெச்சூர் பண்ணணும். ஒரு 2 வாரம் போது தண்ணி எம்டியா ரன் பண்ணிட்டு மெச்சூர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லாவே ஃபிஷ் வந்து மெயின்டைன் ஆகுது. தண்ணி மெச்சூர் ஆயிரும். மெச்சூர் ஆனதுக்கு மேலே என்னன்னா ஃபிஷ்ஷையும் எடுத்தோன்னா அடுத்த
நாளே வந்து ஒரு 60 ஃபிஷ் 100 ஃபிஷ் அப்படின்னு போடலாமான்னா போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் கிராஜுவலா தான் ஃபிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இப்போ எதுக்காக கிராஜுவலா இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்றோம்னா, சப்போஸ் நம்ம யூஸ் பண்ண இதுல ஏதாவது ஒரு தேவையில்லாத பேராமீட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு 10 ஃபிஷ் மட்டும் போட்டு பார்த்தாதான் நமக்கு தெரியும் ஓகே எல்லாம் செட்டில்டா இருக்கா இல்ல ஏதாவது இம்பேலன்ஸ்டா இருக்குதா அப்படின்றது. ஏன்னா இப்போ நீங்க இதே வந்து என்னன்னா வாங்கி போட்ட அடுத்த நாளே வந்து என்னன்னா ஒரு பயங்கரமா ஒரு கிளைமேட் சேஞ்ச் வருது. திடீர்னு ஒரு நல்ல மழை பெய்யுது. இப்போ நம்ம ஒசூர்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், திடீர்னு வந்து என்னன்னா ஒரு சடன் சேஞ்ச் இருக்கும் கிளைமேட்ல. கிராஜுவலா இருக்கிறது நமக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ வந்து என்னன்னா லைட்டா வார்ம் ஆயிட்டே இருக்குது. ஸோ அதனால இப்போ சம்மர்ல பிரச்சனை கிடையாது. இதே திடீர்னு நல்ல ஒரு மழை பெஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு அப்படியே ஹீட்டு இதாகும், உஷ்ணமாகும். பூமி உஷ்ணமாகும் போது என்னன்னா ஹீட் உள்ள ரூம்ல எல்லாம் அதிகமாகும். அப்போ வந்து என்னன்னா இந்த டேங்க்ல ஒரு டெம்பரேச்சர் சேஞ்சஸ் வருமானா கண்டிப்பா வரும். ஸோ இப்போ அதை பேலன்ஸ் பண்றதுக்கு என்னதுன்னா ஒரு சில்லர் வைக்கணும். சில்லர்ன்றது என்னன்னா ஹீட்டை வந்து அதிகமாக போகாம இருக்கிறதுக்கு சில்லர் வைக்கணும். இதே வந்து என்னன்னா கோல்டு கிளைமேட்ல வந்து என்னன்னா டெம்பரேச்சர் ரொம்ப டவுனா இருக்கும். அப்ப பேலன்ஸ்டா வந்து என்னன்னா ஒரு 20 அந்த ரேஞ்சுக்குலாம் நமக்கு போகும். அந்த மாதிரி போகும்போது என்னன்னா ஃபிஷஸ் ஏதாவது அடி வாங்குது, ஒயிட் ஸ்பாட்ஸ் வருது, ஃபிளக்சுவேஷன்ஸ், அதாவது ஃபிளக்சுவேஷன்ஸ்லாம் பிரச்சனை இல்லை, ஃபிளக்சுவேஷன் ஆகுது அப்படின்னா அந்த டைம்ல ஹீட்டர்ஸ் யூஸ் பண்ணும். ஸோ அப்போ வந்து என்ன ஹீட்டரோ சில்லரோ அது என்ன நம்ம கிளைமேட்ல இருக்கிறோம், என்ன மாதிரியான ஃபிளக்சுவேஷன் இருக்குது தெர்மாமீட்டர் வச்சு மானிட்டர் பண்ணிட்டு அந்த சேஞ்சஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணி போகணும். ஸோ இப்போ இதுல எல்லாருக்கும் இருக்கிற கன்ஃபியூஷன் என்னன்னா, இப்போ இதுல வந்து என்னன்னா இந்த இப்போ நான் சொன்ன சில்லரும் சொன்னேன், ஹீட்டரும் சொன்னேன். இப்போ இந்த டைம்ல வந்து ஹீட்டர் வாங்கலாம்னா இது ஹீட்டர் வாங்குறதுக்கான டைமே கிடையாது. இது வந்து சில்லர் தான் வாங்கணும். ஏன்னா ஒரு கூலிங் ஃபேனோ இல்லை சில்லரோ போடணும். ஏன்னா டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்றதுக்காக வேண்டி. ஏன்னா இந்த டைம்ல நமக்கு டெம்பரேச்சர் ரைஸ் தான் ஆகுது. ஸோ அப்போ வந்து ரைட் ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும். இது மாதிரிலாம் சூஸ் பண்ணி ஒவ்வொன்றும் பண்ணணும். அதே மாதிரி என்னன்னா லைட்டுக்கு வந்து என்னன்னா டைமர் போட்டுக்கிறது நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். எதுக்காகன்னா ஒரு சிலர் இது போடும்போது என்னன்னா லைட் வந்து என்னன்னா ஒரு 10 ஹவர்ஸ் போட்டுருவாங்க, 12 ஹவர்ஸ் போட்டுருவாங்க, இல்லை ஒரு நைட் ஃபுல்லா ஆன்லேயே விட்டுருவாங்க, இல்லை ஊருக்கு போறப்ப என்னன்னா ஆஃப்லேயே விட்டுருவாங்க. அப்பயும் பிளான்ட்ஸ் ஆகும். அதிக நேரம் விட்டீங்கனாலும் பிளான்ட்ஸ் ஆகும். இல்லைன்னா தண்ணி ஆல்கே ஃபுல்லா கிளாஸ்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து என்னன்னா பேலன்ஸ்ல ஒரு 6 to 8 ஹவர்ஸ் நீங்க என்ன மாதிரியான பிளான்ஸ் ஐட்டம்ஸ் உள்ள நிறைய வச்சிருக்கீங்களோ அதுக்கு பேஸ் பண்ணி லைட் வந்து என்னன்னா 6 to 8 ஹவர்ஸ் வந்து லைட் கொடுத்தா போதும். அது டைமர் பேஸ் பண்ணி கொடுங்க. டைமர்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு பேலன்ஸ்டான ஈகோ சிஸ்டம் ரெடியானது என்னன்னா இதுல நிறைய பேர் என்ன பண்றது என்னன்னா காம்பாக்டபிலிட்டி பாக்குறது இல்லை. ஃபிஷ்ஷை வந்து என்னன்னா ஓகே இங்க போய் பார்க்கும்போது இது இந்த டேங்க் உங்க டேங்க்ல ஒரு டைப் ஃபிஷஸ் இருக்கும். கடையில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்கும் ஒவ்வொரு தனித்தனியான டேங்க் செட் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு அந்த ஃபிஷ்ஷை தனியா பார்க்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும். ஓகே இது நம்ம டேங்க்ல போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸ்ல ஏதோ ஒரு ஃபிஷ் இருக்கு அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து உங்க டேங்க்ல போடும்போது என்னன்னா ஒன்னு இந்த ஃபிஷ் அது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேங்க்ல வந்து ஒரு சிக்லெட் ஃபிஷ் வாங்கிட்டு வந்து போறீங்க. சிக்லெட் ஃபிஷ் நீங்க தனியா பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பரா நல்லாவே இருக்கும். ஸோ அந்த ஃபிஷ் உங்களுக்கு பாக்குறப்ப ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்கிட்டு வந்து இதுல போடுறீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஃபிஷஸ் எல்லாமே இல்ல ஒரு கோல்டு ஃபிஷ் பாக்குறீங்க, ஒரு நல்ல ஒரு ஃபேன்சியான கோல்டு ஃபிஷ் எதனால வந்துருக்குது அப்படின்னா அவங்க டிஸ்பிளேல கடையில இருக்கிற டிஸ்பிளேல பார்க்கும்போது ஃபேன்சியான கோல்டு ஃபிஷ் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். அதை கொண்டு வந்து இதுல போட்டீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே சாப்பிடும். ஸோ இது மாதிரி வந்து என்னன்னா அந்த காம்பாக்டபிலிட்டி செக் பண்ணாம போடுறது தான். இந்த டேங்க்னா இந்த டேங்க்கு இந்த மாதிரியான ஃபிஷஸ் தான் போடணுன்றதை நம்ம டிசைட் பண்ணிடணும். இப்போ இதே வந்து கோல்டு ஃபிஷ்க்குன்னு ஒரு டேங்க் செட் பண்றீங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு உள்ள நீங்க வந்து ஒரு இக்கோ சிஸ்டம் கிரியேட் பண்ண தேவையே இல்லை. அதுக்கு வந்து என்னன்னா பேர் பாட்டமா வச்சு கூட ஃபேன்சி கோல்டு ஃபிஷ்க்கு நல்லாவே பண்ணலாம். ஏன்னா கோல்டு ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது ஒரு டார்க் பேக்ரவுண்ட்ஸ் கொடுத்துட்டு லைட்ஸ் ஒரு ஹீட்டர் கொடுத்து ப்ராப்பராக ஒரு 28 டிகிரியில் மெயின்டைன் பண்ணி ஒரு பேர் பாட்டம் வச்சு நல்ல ஃபில்ட்ரேஷன் கொடுத்தீங்கனாலே கோல்டு ஃபிஷ் நிற்கும். ஸோ இப்போ அது மாதிரி ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்கும் ஒவ்வொரு மாதிரியான செட்டிங்ஸ் இருக்கு. ஸோ அப்போ என்ன ஃபிஷ் வைக்க போறீங்கன்றதை டிசைட் பண்ணிட்டு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செட்டிங் பண்ணி வச்சீங்கன்னா ஃபிஷ் நல்லா இருக்கும். செக்லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கிறதோட விஷயமே அதுதான். இப்போ நீங்க வந்து வாங்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸ் ஆஃப் டேங்க் போட போறோம் அப்படின்றது இதுலயே நாங்கள் மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த டேங்க் சைஸ் தான் நீங்க போட்டுருக்கீங்க. அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் இப்போ நான் இப்போ சொன்ன கிரைட்டீரியாஸ் எல்லாமே நீங்க சூஸ் பண்ணிக்கிற டேங்க்குக்கு எப்படிலாம் நீங்க மெயின்டைன் பண்ணலாம், எப்படிலாம் இதை செட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ லைட் இதுக்கு எவ்வளவு நேரம் வைக்கணும், இதுக்கான சப்ஸ்டேட் இப்போ இந்த ஃபிஷ் வைக்கிறீங்கன்னா சப்ஸ்டேட் போடலாம் வேணாமா, இல்ல சப்ஸ்டேட் பதில வந்து சாண்ட் மாதிரி போடலாமா, இது மாதிரி எல்லாமே இதுல இருக்கக்கூடிய கிரைட்டீரியாஸ் எல்லாமே சொல்லுவோம். அதே மாதிரி உங்க டேங்க்குக்கு எவ்வளவு நாள் சைக்கிள் பண்ணணும், அதே மாதிரி ஃபிஷஸ் இப்போ இந்த ஃபிஷஸ்லாம் போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்போ எத்தனை ஃபிஷ் போடணும், அடுத்த ஒரு வாரம் கழிச்சு என்ன ஃபிஷ் போடணும் அப்படின்ற மாதிரி நம்ம உங்களுக்கு ஃபிஷ் போடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு செக்லிஸ்ட் கொடுத்துருவோம். அதுபடி நீங்க ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன டைப் ஆஃப் ஃபிஷஸ் மறுபடியும் வந்தாலும் இது கூட போடணும் அப்படின்றது செலக்ஷனுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுக்கு இது வீக்லி மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணணும், ஃபுட் ஆகட்டும், அதே மாதிரி டேங்க் மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், அது எப்படி பண்ணணும், அதாவது நீங்க ஒரு டைப் சூஸ் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அந்த டைப்புக்கு ஏன்னா இப்போ இந்த சிஸ்டம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 ஃபீட்ல வந்தோம்னா கோல்டு ஃபிஷ் வாங்கினீங்கன்னா இதுல சொல்லி தர மாதிரியே நீங்க அதில் மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா அந்த 1 ஃபீட் கோல்டு ஃபிஷ் டேங்க்குன்றது மாதிரி ஒரு யூனிக்கா பண்ணணும். இல்லை ஒரு 3 ஃபீட்ல கோல்டு ஃபிஷ் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு யூனிக்கா பண்ணணும். ஸோ அப்போ வந்து உங்களோட இதுக்கு மெயின்டெனன்ஸ் எப்படின்றது நம்ம அது தனியாக சொல்லுவோம். ஸோ இப்போ அது மாதிரி என்னன்னா நீங்க மெயின்டைன் பண்றதாகட்டும், ஃபீடிங் ஆகட்டும்,
இது எல்லாமே உங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த செக்லிஸ்ட்லயே உங்களுக்கு கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். நீங்க புதுசா டேங்க் வாங்க வரீங்க அப்படின்னா. ஓகே, பொதுவாக வந்து இப்போ வந்து எல்லாம் ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. எப்படி வந்து ஒரு ஃபிஷ் வந்து கைட்லைன்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஆல்ரெடி நீங்கள் வந்து வாங்கணும்னு இங்கன்னு வாங்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எங்கே வேணாலும் வந்து வாங்கலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்தா இவர் சொன்ன இந்த கைட்லைன்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஏன்னா நான் வந்து புதுசாக வந்து வரும்போது இதுக்குள்ளே வரும்போது இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் கேட்கும்போது ஓகே நம்மளுக்கும் இந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நாமும் இந்த மாதிரி தப்புகளெல்லாம் பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் சின்ன சின்ன நம்ம ஏரியா பார்த்தோன்னா சின்னது ரொம்ப கோல்டு அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் கண்டிப்பாக வந்து பண்ணுறதுக்கு நம்ம அதிகமாக சான்சஸ் எல்லாம் இருக்குது. இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும் இல்லை இது ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இவரோட ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒசூரில் இருக்குது, வந்து விசிட் பண்ணுங்க. யாருக்காக ஃபுல்லாக வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Fearless.